இந்த என்ஆர்ஐஸ்க்கு என்னதான் பிரச்சனை? வாய்க்கிலேயே பேசுகிறானுங்க, ஆனால் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் திரும்ப போகவே மாட்டேங்கிறானுங்க? இங்கே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத பற்றி உண்மை நிலவரத்தை வந்து நம்ம பேசுவோம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து இன்ஜினியரிங் பண்டில் ரெடி ஆகிடுச்சு கைஸ். அதில் வந்து சிவில் 3D, 3ds Max, சாலிட் ஒர்க்ஸ் இது 3 வருது. இதில் 2 என்னோட கோர்ஸ் 3ds Max அண்ட் சிவில் 3D என்னோட கோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் AutoCAD வருது. இது இல்லாமல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் வருது. இது வந்து எப்படின்னா நான் வந்து பர்சனலாகவே ஃபில்டரும் பண்ணுறேன். யார் வந்து இதை பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டெப்த்தாக நாலேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தராங்க, இந்தமாரி விஷயத்தெல்லாம் வச்சு பண்ணித்தரோம். அண்ட் ஸ்கில் அப் பண்ணுங்க கைஸ். ஸ்கில்லு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். சுத்தம் சோறு போடுதோ இல்லையோ, ஸ்கில்லு சோறு போடும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த என்ஆர்ஐஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸை கவனிச்சிங்கன்னா பொழுதுனைக்கும் வந்து ஊர் பெருமை பேசுவாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி ஏன்னா இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்காண்டா, அவ்வளோதான் எனக்கு போர் அடிச்சிச்சிங்க, இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன ஒன்றும் வாழ்க்கையே கிடையாது, அங்கே போனால் நம்ம வந்து டெய்லியும் வெளில போய் சாப்பிட்லாம், படத்துக்கு போகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ட்டு இதே கதையை தான் திரும்ப பேசுகிறானே தவிர ஒருத்தன் கூட திரும்ப போக மாட்டேங்கிறான். ஸோ அப்படி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து ஹானஸ்ட்டாக நான் ஒரு என்ஆர்ஐ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இதை வந்து ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், போகணும்னு நினைக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிஸ்னஸ் ஒர்க் 2 இடத்துல நம்ம வச்சுப்போம். ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே காசு சேமித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, லெட்ஸே ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் அவங்க கையில் இருக்குது அப்படின்னா, அதை பேங்க்கில் போட்டால் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டே கிட்டத்தட்ட ஒரு சம்பளம் அளவுக்கு வந்துடும். ஸோ அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக வந்து ஒரு வீடு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக அவங்க பாட்டுக்கும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கனவு, அப்படின்ற ஒரு ஆசை. ஓகே, அந்த ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் வந்து இந்தியா வந்து லிட்ரலி இட்ஸ் ஹேப்பனிங் பிளேஸ். ஏன்னா ஒரு தடவை சென்னை வந்தேன் அப்படின்னா நைட் எனக்கு ஒரு 12 மணி வரைக்குமே வந்து எனக்கு நிஜமாக வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆக்கியபைடாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு சாப்பிடலான்னு சும்மா சாதாரணமாக போனால் நல்லா சீரியஸாகவே சூப்பராக சாப்பிட்லாம். அண்ட் சுற்றி பார்க்கலாம்னு சும்மா சாதாரணமாக போனால் சீரியஸாக ரொம்ப ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு இடம் வந்து ஹேப்பனிங்காக இருக்கும். நான் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஆஸ்திரேலியா ஏதோ பந்து போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்புலேஷனே இருக்காது. கூட்டமாக ஒரு 5 பேர் சேர்ந்துட்டுனா ஒரு கூட்டம் அந்த ஊரில் போலீஸ் நின்று கேட்கும், என்ன பிரச்சனை இங்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஊர். அப்போ வந்து நம்ம ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாலே நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம். கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸை விட இந்தியா வந்து இட்ஸ் ஹேப்பனிங் பிளேஸ். நம்ம சும்மா பால்கனியில் உட்காந்துருந்தா கூட சீரியஸாகவே டைம் பாஸ் ஆகும். இங்கே நான் வந்து கதை திறந்து வச்சுட்டு இங்கே உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு கார் போகும், இல்லை யாராவது ஒருத்தங்க நடந்து போவாங்க, இல்லைனா மேபி 5 மணி நேரத்துக்கு ஒருத்தர் கூட. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஆள் நடமாட்டோம் அப்படின்றது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேரில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதில் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. பட் பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிட்னி ஸ்டோனோ இல்லை வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், லீகலோ இல்லீகலோ, நீங்கள் அதை வந்து அந்த வாரத்திலே நீங்கள் பண்ணிடலாம். ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும், ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்க்கணும், இல்லை வந்து நியூரோ சர்ஜனை பார்க்கணும், நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த வாரத்துக்குள்ளார நீங்கள் போய் மீட் பண்ணிடலாம். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் மீட் பண்ணி ஈவன் ஆப்ரேஷன் கூட ஸ்கெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு கூட வந்துடலாம். வேறு ஆஸ்திரேலியா கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து என்னோட கிட்னிக்கு ஏதாவது நான் போய் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு MBBS டாக்டர்கிட்ட போகணும். அவர் முதல்ல ஒரு டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுப்பாரு. அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவருக்கு புரியாமல் ஒரு விஷயம்லாம் போகும்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார், நீ போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாருன்னு வரும். அவருக்கு கால் பண்ணால் அவர் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு தம்பி, நான் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன்னு வரும். அந்த 6 மாதம் அப்பாயின்மெண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் மீட் பண்ணுவார். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுவார் 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரத்தில் வந்து இந்த GP பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் அப்போ தான் படிப்பார். அதை படித்து முடிச்சுட்டு அவர் திரும்ப ஸ்பெஷலாக ஒரு ரிப்போர்ட்ஸ் எழுதிருவார். எழுதி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் போய் நம்ம பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தால் திரும்ப 6 மாதம் வெயிட் பண்ணணும். 3 மாதம் 6 மாதம். இதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிப்பார், ஓகே உனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, இதை நம்ம எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுவார். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது ப்ரொசீஜர், சர்ஜன் அந்த மாதிரி போகணும். இதெல்லாமே பப்ளிக் செட்டப்பில். ப்ரைவேட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி காசு இருக்கும். பப்ளிக்லேயுமே காசு தான். இதுலேயும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சில ஃப்ரீ இதெல்லாம் இருக்குது. மெடிக்கலில் ஒரு சில விஷயம்லாம் ஃப்ரீ இருக்குது. அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணாத விஷயத்தெல்லாம் நம்ம பே பண்ணணும். ஸோ இந்தியாவில் வந்து காசு இருக்கும், எல்லா இடத்துலையும் காசு இருக்கும், ஆனால் வேலை நடத்துகிறோம். நம்ம வலியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து வலியை நீ பொறுத்துக்கோ, உனக்கு நான் சீப்பாக வந்து 6 மாதத்தில் பண்ணித்தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல தம்பி, நான் காசை கொடுத்துட்றேன், எனக்கு வலி இப்போவே போனால் பெட்டர் அப்படின்றவாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்தியாவோட மெடிக்கல் கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ அதனால் நம்ம ஊரில் வந்து இருக்கிறது வந்து அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். நம்மளுக்கு எந்த பொருள் எது வேணும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்வீனியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அண்ட் படத்துக்கு போனோம்னா படத்துக்கு போகலாம். 8 மணி 10 மணி வரைக்கும் கூட வந்து சிட்டி வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஹாப்பனிங்காக இருக்கும். நம்ம போய் சாப்பிட்லாம், வெளில சுற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன் ஒருத்தங்க வரணுன்றதுக்கு ஆசைப்படுற ஒரு விஷயம். ஏன் வரக்கூடாது அப்படின்னு இவ்வளவும் சொல்லிட்டு ஏன் அவங்க வரல அப்படின்றத நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இந்த ஊரில் வந்து நீ பணக்காரனாரு ஏழையாரு
யார்? உனக்கு வந்து கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கேன், அவனோட ப்ராசஸை வந்து நீ இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நீ பெரிய எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா நேரில் போய் தான் வாங்கி ஆகணும். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, இதை நான் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், இதை யார்கிட்ட சொல்லி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸோ பணக்காரன் ஏழை எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான், ஒரே ப்ராசஸ் தான். அண்ட் அகெயின் வந்து இங்கே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற அவசியமே முக்கால்வாசி இருக்காது. அன்லெஸ் அன்டில் மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து எல்லாமே ஆன்லைன் தான். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆன்லைன்லேயே வந்துடும். நம்ம ஜஸ்ட் இந்த பில்லை பே பண்ணிட்டா போதும், இந்த வீட்டை விட்டு வெளியிலே போக தேவையில்ல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட்டோட ப்ராசஸஸ் வந்து ஒரு ஸ்பெகட்டி மாதிரி இருக்காது. இந்த நூடுல்ஸ் மாதிரி ஒன்றுக்குள்ளார ஒன்று போய் நம்மளை அங்கே இந்த டேபிளுக்கு போ, அந்த டேபிளுக்கு போ, அங்கே ஒரு கமிஷனை விட்டு இங்கே ஒரு கமிஷனை விட்டு அப்படின்னு சொல்லி இங்கே இந்த லோ லெவல் கரப்ஷன் கிடையாது. ஸோ அங்கே வந்து இந்த லோ லெவல் கரப்ஷன் வந்து நம்மளை சம்டைம்ஸ் வந்து காசு ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் நம்மளை டார்ச்சர் பண்ணும். ஸோ அந்த ஒரு எகத்தளமான ஒரு பேச்சு, அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா மூஞ்சி கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் அங்கே சும்மா ஒரு மாதம் போனாலே சரி, நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க, ஐயப்பா வேணாப்பா நான் திரும்ப இங்கேயே வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து நம்ம எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, நம்ம ஊரில் சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில் ரேசிசம் இருக்குது, கனடாவில் ரேசிசம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ரேசிசம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப் நம்மளை ட்ரீட் பண்ணுறதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப லைட் வெர்ஷனாக இருக்கும். இங்கே நம்ம ஊரில் வந்து ஹெவி வெர்ஷனாக இருக்கும். நம்ம வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்க போகிறேன். முக்கா பேண்ட் மாதிரி ஏதோ போட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். பேண்ட் ஏன் ஃபுல்லாக போட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பேண்ட் போட்டு வர சொன்னானுங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஸோ அந்தமாரி என்னமோ அது போட்டு வந்தால் நம்ம உண்மை கார் நல்லா ஓட்டுற மாதிரி. நான் பாருங்கள், எனக்கு வந்து இந்த 18 வயசு ஆகிட்டு அந்த ஏதோ அந்த எல்எல்ஆர் எடுக்கிறதுக்கு அடுத்த நாள் நான் அங்கே போய் நின்னேன், எனக்கு எடுத்துகிட்டு வண்டி ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில்லியாக வந்து இந்த ஈகோ இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அவங்க வேலையை செய்வாங்க, கரப்ஷன் இருக்கவே இருக்காது. நீங்கள் யாருக்கிட்டையும் காசெல்லாம் கொடுத்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அது வந்து ஒரு விதத்தில் இங்கே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த மதில் மேலே நடக்கிற மாதிரி, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் உள்ளார தான் போவீங்க. ஸோ அதில் வந்து வேறு சாய்ஸே கிடையாது. நம்ம ஊரில் ஒருவேளை நல்லவன் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா காசு கொடுத்து வெளியில் வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கெட்டவன் அப்படின்னா வந்து ரெகுலராக காசு கொடுத்துட்டு வெளியில் வரதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே வந்து அந்த ஒரு விஷயம் கிடையாது. இங்கே நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுங்க, இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் லீகலாக இருக்கட்டும், இல்லை வந்து கவர்மெண்ட் சைடு இருக்கிற அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். 60 வயசு 80 வயசு இருக்கிறவங்களும் சரி, ஒரு 13 வயசு 14 வயசு பசங்களும் சரி, இவங்க 2 பேருமே அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டேக்ஸுமே சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். ஒரு அக்கௌண்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அவங்க 1008 கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே நிறைய விஷயத்தை நம்மளுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஒரு 4-5 கொஷின் தான் கேட்பாங்க. அதிலே எல்லாமே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து அது வந்து ஒரு ஜெயில். இது ப்ரிட்டி மச் சிம்பிள் அஸ் தட் சொல்லணும்னா அது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இங்கே வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட காலையில் 8:30 மணி அப்படி தான் ஆரம்பிக்கும். 9 மணிக்கு தான் வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 2:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். மிச்சம் இதிலே வந்து லஞ்ச் டைமும் இருக்குது, 2 ரீசஸும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ப்ளே ஹவருக்குமே வந்து ஒரு 1 hour இருக்கும். அப்புறம் ஸ்கூல் என்ன தான் படிப்பாங்க நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும். ஸோ வெளியில் போய் அவுட்டோரில் விளையாடுவாங்க பசங்க, படிக்கிறது இருக்கும். இதுதான் ஸ்கூல் லைஃப். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரது ஒரு பேர்டனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனாகவே இருக்காது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா, பசங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி டென்ஷனாக அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம ஊரில் வந்து 10th போகிறதுக்கு முன்னாடியே வீட்லேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கிளப்பி விட்ருவாங்க. ஐயோ அடுத்த வருஷம் 10th நின்று பப்ளிக் எக்ஸாம் நின்று ஒழுங்காக படிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. என்னமோ அதை படித்து இது வரைக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்தவங்க எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி. புரியாமல் படிக்கிறதுலாம் மொத்த பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்கே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் தான் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஜெக்டை புரிஞ்சால் மட்டும்தான் சப்ஜெக்டில் பாஸே ஆக முடியும். சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு புக்கே மனப்பாடம் பண்ணாலும் சரி, புரியல அப்படின்னா 0 மார்க் தான் வாங்குவீங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் வைஸ் வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து எஜுகேஷன் ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃப்ரீ. ஸோ நம்ம ஊர் மாதிரி வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்னா வந்து மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும், ப்ரைவேட்டில் போனால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒப்பீனியன் இருக்குது. இங்கேயுமே செலக்டிவ் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதில் வந்து பெட்டரான எஜுகேஷன் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் ப்ரைவேட் ஸ்கூலோட ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்கூலுக்குள்ள பெரிய கிரவுண்ட் இருக்கும், எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கும். அண்ட் ஆக்சுவலி வந்து இங்கே இருக்கிற சம் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல்ஸில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல். ஸோ மெடிக்கல் ஈவன் தோ வந்து நான் இந்தியா நிறைய விஷயத்தில் பெட்டர் அப்படின்னு சொன்னாலுமே இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இங்கே வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிற
போடுறதுனால இங்கே கமிஷனே கிடையாது. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு கமிஷன். இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் இல்லைங்க அந்த டெஸ்ட்லாம் செல் ஆகுது, நீங்கள் வந்து இந்த லேபில் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமிஷனுக்காக திரும்ப அனுப்பிச்சு விடுவார். அந்த வேலைலாம் இங்கே கிடையாது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சும்மா வந்து ஜெம்ஸ் மாத்திர மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது வந்து அவ்வளோ யோசிச்சு கொடுப்பாங்க. முக்காவாசி இல்லை, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட 90% டாக்டர்கிட்ட போயிட்டு நான் வாங்கிட்டு வந்த மாத்திரை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் தான். வெறும் பேராசிட்டமால்லே தான் வாழ்க்கை ஓடும். நீங்கள் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கே டவுட் ஆகிடும், ஐயோ ஏதோ சீரியஸான விஷயம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் மெடிக்கல் விஷயத்தில் வந்து ஈவன் தோ அது டிலே ஆகும், ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு லேட் ஆகும், இந்த மாதிரி விஷயம் இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து யூ கேன் ட்ரஸ்ட் இட். ஸோ அப்படின்ற விஷயம். பட் அட் த சேம் டைம் வந்து இந்த ப்ரொலாங்டு கேசஸ் ஆஃப் டயக்னாசிஸ் இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்டோ அதுவே வந்து ஆளையே கொள்ற அளவுக்கும் கூட போகும். பெயின்லேயே சில பேர் ரொம்ப நாள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் என்னென்னா இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை. ஸோ அதை வச்சு காசாக்கணும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே கிடையாது. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் தான். ஸோ ப்ரைவேட்டில் நீங்கள் போகலாம், பட் முக்கால்வாசி ப்ரைவேட்லேயும் கூட வந்து உங்களை காசுக்காக உங்களை வந்து திரும்ப பேஷண்ட்டை வந்து ஒரு காசு கிடக்கிற கஸ்டமராக வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து யூ கேன் ட்ரஸ்ட் த சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து கரப்ஷன். நான் சொன்ன மாதிரி வந்து கரப்ஷன் வந்து இங்கே லோ லெவல் கரப்ஷனே கிடையாது. போலீஸாக இருக்கட்டும், இந்த போலீஸ் ஈவன் அதிகாரம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. சில ரஃப் சபர்ப்ஸில் சம்டைம்ஸ் இருக்கும், பட் முக்கால்வாசி வந்து இந்த அதிகாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸஸ் இங்கே அதிகம். இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்பையும் அதிகம். கிட்டத்தட்ட இங்கே ஹையஸ்ட் ஸ்லாப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45-47 அந்த மாதிரி % இருக்கும். பட் என்னன்னா அந்த டாக்ஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லா ரோடுமே நல்லா இருக்கும். ஸோ ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ரோடு வந்து ஈவன் இந்த என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன தெருக்குள்ளே இருக்கிற ரோடு கூட வந்து ப்ராப்பராக போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹைவே ரோடு மாதிரி தான் இருக்கும். இப்போ என் வீட்டுக்கு வெளில இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு மாதிரி இருக்கும். அதையும் ரெகுலராக வந்து பண்ணுவாங்க. சும்மா ஒரு தடவை பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது அப்பெல்லாம் கிடையாது. அது வந்து ரோடு கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணிடுவாங்க. அதேமாரி மரம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி மரம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த லானை வந்து நம்ம மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து அது ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணி அந்த வேலையை செய்யும். பட் அந்த வேலையை கரெக்டாக செய்யும். குப்பை அள்ளுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே ஃபீஸ் சார்ஜ் பண்ணும். பட் அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிடும். குப்பை வந்து அங்கேயும் தங்குற மாதிரி இருக்காது. இதுமாரி விஷயம். தண்ணி வந்து இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் தண்ணி வந்து குவாலிட்டியாக இருக்கும். தண்ணியில் வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து தண்ணியில் வந்து சாக்கடை கலக்குது, இல்லை வந்து கெமிக்கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்ற இஷ்யூஸ்லாம் முக்கால்வாசி வந்ததில்லை. சிட்னி வாட்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப் வாட்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தண்ணிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறதும், வாஷ் பேஷனில் வரதும், உங்கள் கிச்சனில் வரதும், நீங்கள் குடிக்கிற தண்ணியும் எல்லாம் ஒன்று தான். குடிக்கிறது எல்லா தண்ணியுமே ஒரே தண்ணி தான். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம். பட் அகெயின் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஸோ இங்கேருந்து ஒருத்தங்க அங்கே போகணுன்றதுக்கு ஒரு விஷயம் யோசிக்கிறது என்னன்னா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு $4000 வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகும். நீங்கள் ஒரு வீடு சொந்தமாக வச்சுருந்தீங்கன்னா கம்மியாகும். மற்றபடி வந்து ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க வந்து வீடு வாங்குறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தானே. ஸோ அந்த வீடு வாங்கி முடிக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். மற்றபடி இந்தியாவுக்கு அவங்க போகாததுக்கான ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கும். அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த லோக்கலில் இருக்கிற ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அங்கே தான் தெரியும். நம்மளுக்கு வந்து எத்தனை முடி விழுந்திருக்கு, நம்ம குண்டாக இருக்கிறோமா, ஒல்லியாக இருக்கிறோமா, கருப்பாக இருக்கிறோமா, வெள்ளையாக இருக்கிறோமா, நம்ம வெட்டியாக இருக்கிறோமா, வேலை செய்கிறோமா, இல்லை லைஃப்பில் நல்லா இருக்கிறோமா, இல்லை கீழே விழுந்துட்டோமா, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்மக்கிட்ட பழகிறவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு ஜெலசியாக இருக்கட்டும், பொறாமை, கோபம், வருத்தம், வன்மம், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணலாம். இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பாடும் காலை எந்திரிச்சோமா, இந்த உலகத்தை பற்றி யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்துட்டு தூங்கிடலாம். ஸோ நடுவில் வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அந்த பாலிடிக்ஸ் ஃப்ரீயாக அவங்களால வந்து இங்கே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் என்ஆர்ஐ வந்து இந்தியாவுக்கு வராததுக்கு வந்து இந்தமாரி ஒரு சில விஷயங்கள் தான். மெயினாக வந்து நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் மாதிரி அங்கே கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவை போகிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் மற்ற விஷயங்களில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுன்ஸ் இருந்தாலுமே, ஏன்னா மற்ற நிறைய விஷயத்தில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. உடம்பு சரியில்லைனா உடனே போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுன்றது வந்து இந்த ஊரில் கிடைக்காத ஒரு விஷயம். நீங்கள் ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்போ அந்த மாரிலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணுது. மில்லியன் கணக்கான பேர் வந்து இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு காரணம். ஒரு விதத்தில் ஓகே தான், அவங்களாம் வெளியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். ஸோ அவங்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரே போட்டி போறாமையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுங்களேன், சிவிக் சென்ஸ். நம்ம இந்த ஊரில் வந்து நீங்கள் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் போனாலும் சரி, அடிச்சு பிடிச்சிட்டு போகிறது இருக்காது. அண்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறப்ப சரி, அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, க்யூவில் வந்து கரெக்டாக பிக் பண்ணிட்டு உட்கார்றது, எல்லா விஷயத்துலையுமே வந்து சிவிக் சென்ஸ் இருக்கும். எச்சித்து போக மாட்டாங்க, குப்பை இல்லாமல் இருக்கும், இந்தமாரி விஷயங்கள்லாம். அது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். பஸ்ஸு ட்ரெயின்னா வந்து முன்னாடி வந்துட்டோமே, சரி அவங்க முன்னாடி போகட்டும் அப்படின்ற ஒரு
பெருந்தன்மை இருக்காது. ஈவன் டிராஃபிக் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து கிவ் வே அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் அபவுட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்குன்னா இன்னொருத்தங்க இந்த சைட்லேருந்து வந்தவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ ஆல்வேஸ் வந்து ரைட் சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இந்த ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வண்டியும் ஓட்டிகிட்டு இருக்கிறது அந்த விஷயமே இருக்காது, சவுண்டே கேட்காது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சிவிக் சென்ஸை வந்து நீங்கள் பார்த்து பழகிட்டு வந்து சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்து எச்சு துப்பிட்டு பான் பறக்க போட்டு துப்பிக்கிட்டு கட்டம்படி பேசிக்கிட்டு ஹார்னை போடுது நீங்கள் அடிச்சுக்கிட்டு ஹை பீம்லேயே வண்டியை ஓட்டுறது. இதுலேயும் இந்த ஊர்லேயும் ஒரு சில ஊர்லாம் இருக்குது. மெல்பர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பீமில் ஓட்டுவாங்க முட்டா பசங்க. பட் இந்த ஊரில் சிட்னியில் வந்து ஓகே ஹை பீமில் அதிகமாக ஓட்ட மாட்டாங்க, எல்லாருமே லோ பீமில் தான். ஸோ இந்தமாரி சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரு ரீசன்னால தான் வந்து என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களால வந்து இங்கே இப்படி இருந்துட்டு அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ ரீசன் கைஸ் என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவுக்கு வராது. ஸோ வில் catch up again in another video and thank you so much for all the love and support and cheers.